அமெரிக்க டாலரின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள மாற்றம். இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய தினத்துக்கான நாணய மாற்ற விகிதங்களின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்வனவு விலை 292 ரூபாவாகவும் விற்பனை விலை 300 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. ஸ்ட்ரேலிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 355 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 369 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. அத்துடன் யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 299 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 311 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. கையடக்க தொலைபேசி பாவனையாளர்களுக்கு அவசர எச்சரிக்கை. பணம் வழங்குவதாக கூறி கையடக்க தொலைபேசிகளில் வரும் குறுஞ்செய்திகள் மற்றும் தொலைபேசி அழைப்புகளை கண்டு ஏமாற வேண்டாம் என்று நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை இலங்கை கணினி அவசர செயற்பாட்டு பிரிவு சிரேஷ்ட பொறியியலாளர் சாருக தமுனுகல தெரிவித்துள்ளார். போலியான தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு பணம் வசூலிப்பவர்கள் குறித்து தகவல் கிடைத்துள்ளதாக சாருக தமுனுகல குறிப்பிட்டார். விடைத்தாள் மதிப்பீட்டுக்கு சட்டையுடன் வந்த ஆசிரியர்களால் எழுந்த சர்ச்சை. பன்னிப்பிட்டிய தர்மபால வித்தியாலயத்தில் நிறுவப்பட்டுள்ள உயர்தர விடைத்தாள் மதிப்பீட்டு நிலையத்தில் விடைத்தாள்களை மதிப்பிடுவதற்காக சட்டை அணிந்து வந்த பெண் ஆசிரியர்கள் குழுவை திருப்பி அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. மேலும் நேற்று பாடசாலை நடைபெறும் நாள் என்ற காரணத்தினால் பாடசாலைக்குள் பிரவேசிப்பதாயின் சேலை அணிய வேண்டும் என்று ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. இருந்த போதிலும் மேற்படி ஆசிரியர்கள் சட்டை அணிந்து வந்ததால் பாடசாலைக்குள் அனுமதிக்க அதிபர் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. பல தொடருந்து சேவைகள் ரத்து. தொடருந்து இயக்குநர்கள் பற்றாக்குறை காரணமாக இன்று பல தொடருந்து சேவைகள் ரத்து செய்யப்படும் என்றும் 42 இயக்குநர்கள் மட்டுமே உள்ளதாகவும் தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சீரான செயற்பாடுகளுக்கு மொத்தம் 68 தொடருந்து இயக்குநர்கள் தேவை என்பதுடன் 42 இயக்குநர்கள் மாத்திரமே உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இதில் 27 பேர் மருத்துவ விடுப்பில் உள்ளதாகவும் 12 இயக்குநர்களுக்கு இரட்டை சேவைகளில் ஈடுபட வேண்டாம் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. யாழில் சிஐடி வேடத்தில் நகைக்கடை உரிமையாளருக்கு அதிர்ச்சி கொடுத்த கொள்ளையர்கள். யாழ்ப்பாணத்தில் உள்ள நகைக்கடையொன்றுக்கு சென்ற குழு ஒன்று 30 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து சென்ற சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் அமைந்துள்ள நகைக்கடையிலே நேற்று மதியம் இவ்வாறு பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை புலனாய்வு பிரிவு என தெரிவித்து நகைக்கடைக்குள் நுழைந்த 3 அடங்கிய குழு சோதனை நடத்தப் போவதாக குறிப்பிட்டுள்ளனர். பின்னர் கடையில் இருந்தவர்களுடன் அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டு பணத்தை பறித்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் மனுஷன் நாணயக்காரவின் சகோதரருக்கு பிணை. முன்னாள் அமைச்சர் மனுஷன் நாணயக்காரவின் சகோதரர் திசர இரோஷன நாணயக்கார விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரை இன்றைய தினம் கம்பஹா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியதை அடுத்து பிணை வழங்கப்பட்டுள்ளது. தலா 1 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 4 சரீர பிணைகளில் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. திசர இரோஷன நாணயக்கார கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி மோசடி தொடர்பான முறைப்பாடு தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் பிபிலை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார். இம்ரான் கானுக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை. பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் மற்றும் அவரது மனைவிக்கு வரிசையாக 14 மற்றும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து பாகிஸ்தான் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இம்ரான் கான் ஆட்சியில் இருந்தபோது மோசடி செய்யப்பட்ட பணத்திற்கு ஈடாக நிலத்தை இலஞ்சமாக பெற்றதாக அவர் மற்றும் அவரின் மனைவி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அத்துடன் சுமார் 200 வழக்குகளின் கீழ் கடந்த 2023ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு இம்ரான் கான் சிறையில் அடைக்கப்பட்டார். கண்டியில் சிறைச்சாலை உத்தியோகத்தர் ஒருவர் மீது தாக்குதல். சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பெற்ற நபர் ஒருவரால் சிறைச்சாலை உத்தியோகத்தர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் கண்டியில் பதிவாகியுள்ளது. கண்டி மகியாவை நகரசபை மைதானம் அருகே இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. நகரசபை மைதானம் அருகே தனது காரை நிறுத்திவிட்டு வியாபார நிலையம் ஒன்றுக்கு செல்ல முயன்ற நிலையில் குறித்த சிறைச்சாலை உத்தியோகத்தர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தாக்குதலுக்கு இலக்கான சிறைச்சாலை உத்தியோகத்தர் கண்டி பல்லேகல சிறைச்சாலையில் பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடமையாற்றுவதாக தெரிய வந்துள்ளது.